ஹாய் அமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெக்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பர்சனுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அச்சு. நீங்கள் எப்பயும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னு காட் கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இயர் நீங்கள் நிறைய எடிட்ஸ்லாம் பண்ணும். உங்கள் எடிட்டுக்கு நான் எப்பயுமே ஒரு பிக் ஃபேன். அண்ட் இந்த தமிழில் கூட நீங்கள் பண்ணி கொடுத்தது தான். தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஐயோ, எங்கே போச்சுன்னே தெரில. இந்த வீட்டில் தான் வச்சா இருக்குதா? டேய், காலையிலேருந்து வீட்டையே களைச்சி போட்டுக்கிட்டு என்ன தாண்டா அப்படி தேடுற? எம்மா, ஃபுல் பாட்டிலு பாத்தியா இல்லையா? எது பாட்டிலா? டேய், உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? பட்டை பகலே பாட்டிலில் தேடிட்டு இருக்கியா? அது ஃபுல்லு. ஐயா, நான் இன்னைக்கு குடித்தேன். நான் குடிக்க மாட்டேன், உனக்கு தெரியாதா? நான் தேடுறது சென்ட் பாட்டிலு. என்ன சென்ட் பாட்டிலா? ஆமாம், பாத்தியா, பச்சை கலரில் இருக்கும். ஆயின்னு வந்து மூந்து கூட பார்க்கல, அதுக்குள்ளே காணும். அது பச்சை கலர்லையாப்பா இருக்கும். போச்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. நீ தான் எதையோ பண்ணிக்கிற. என்ன காலாங்கடையில் போட்டியா? அது பாட்டில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. உள்ளே ஏதோ மூந்து பார்த்தேன், கொசு மருந்து மாதிரி நாத்தடிச்சுது. அதான் ஊற்றிவிட்டு காயெல்லாம் கடையில் போட்டேன்டா. மோ, ஏமா இப்படி பண்ணுற? எதுவுமே என்கிட்ட கேட்க முடியா? ஐயோ, டென்ஷன் ஆகுது. நீ நினைக்கிற மாதிரி லோக்கல் சென்ட்லாம் இல்லாது. அது பெக்க உங்கள் மாமா ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தது. டேய், இப்போ என்னடா உனக்கு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? காலையில் ஆனால் உடம்பேத்துறன்னு முட்டை வேணும், பேச்ச மிளகா வேணும்னு கேட்பல்ல. இன்னைக்கு காலையில் கூட தின்னியடா? அதெல்லாம் அதை போட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். எதை? பாட்டில் போட்டு பேச்ச மிளகா வாங்கினியா? ஏமா, துட்டு வேணும்னா என்கிட்ட கேட்க முடியுதானே? நல்லா இருக்கே கதை. என்கிட்டேருந்து காசு எடுக்காம இருடா. உனக்கு பயந்துக்கிட்டே காசு அங்கிட்டு இங்கிட்டுமா ஒளி வச்சிட்ருக்கேன். அப்போவும் நேற்று கடுகு டப்பாவில் இருக்க காசை சுட்டுட்டு போயிட்டேன். அது ஒன்று நான் எடுக்கல, அப்பா எடுத்துட்டு பாரு. என்ன என்னையா சொல்கிற? ஆமாம், உங்கள் அப்பாக்கு இதான் வேலை பாரு. டேய் தயாங்கா, ஒழுங்காக வேலைக்கு போடா. இப்படியே இருந்து என்ன பண்ணலான்னு இருக்கிற? முந்தா நாள் ஏற்று விட்டானே வேலைக்கு சொன்னாராமே, ஏன் நீ போகல? அது நான் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன். அது சரி. சார் எந்த மீட்டிங் போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? வேற எங்கே போகிற? அந்த வெள்ளை கொழுக்கட்டையை பார்க்க தானே போனேன். எது வெள்ளை கொழுக்கட்டையா? ஏமோ, அவன் ரசகுல்லா. எல்லாம் ஒன்று தான். ஓ, நீ ரசகுல்லா பார்த்துருக்கியா? அது எப்படி இருக்கும் தெரியுமா? சும்மா வெள்ளையா உரண்டையா, அப்படியே அவன் 2 கண்ணும் மாதிரி இருக்கும். அதை அப்படியே பிச்சு சாப்பிட்டா யோவா. டேய், அம்மா கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிற. இதில் என்ன ஆகுது? அவன் மருமவன் தானே. நாளை பின்ன எல்லாம் ஒரே வீட்டில் தானே இருக்கிறோம். டே தயாங்கு, இதான் வேணாங்கிறது. உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்ச என்ன அவன் தெரியும்ல. நமக்கும் அவங்களுக்கும் ஆகாது. சும்மா இந்த மாதிரி உறவு கொண்டாடிட்டு இருக்காத. ஓ, இந்த அப்பா கதையெல்லாம் என்கிட்ட பேசாத. எனக்கு தெரியும் அப்பா என்ன மாதிரின்னு. உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, அதை விட்டு போட்டு அவர் மேலே பழி போடாதேன்னா. ஆமாண்டா, எனக்கு பிடிக்கல. இப்போ என்னன்ற? எனக்கு தெரியும் உனக்கு ஏன் பிடிக்கலன்னு. அவன் அப்பா சைடு சொந்தம், அதனால தானே. ஆமாண்டா, அப்பா சைடு சொந்தம்லாம் நமக்கு ஆகாது. அவங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஒழுங்கா நம்ம பாட்டி வீடு சைடு ஏதாவது பாடுறா. என் பக்கம் சொந்தத்துலேயும் நிறைய பிள்ளைங்களாம் இருக்காங்க. எங்கே நீ பார்த்தா தானே என்னமோ ஊரில் இல்லாத அழகு மாதிரி இவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க. ஏதாவது உண்மையை பேசணும். எல்லாம் பார்க்கறதுக்கு 5 பைசா முஞ்சு மாதிரி இருக்கும். அதை போய் என் ரசகுல்லாவோட கம்பேர் பண்ணுற நீ. ஐயோ, ரொம்ப தான். நீ இப்படியே வேலை வெட்டிக்கு போகாமல் அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டுரு. அவன் ஒரு நாள் உனக்கு டாட்டா கட்டிட்டு தான் போகிறான். அப்புறம் நான் எங்கள் சொந்தத்துலேருந்து தான் கட்டி வைப்பேன், பார்த்துக்கிட்டே இரு. மோ, என்ன பேசுகிற நீ? இந்த வீட்டுக்கு மருமவனா? அது அவன் மட்டும்தான். சும்மா கையை பிடிச்சி கூட்டு வருவான் பாரு. மேரிசலாக போகிற நீ அப்போ. பார்க்குறேன். ஐயோ, டைம் ஆச்சு. உங்ககிட்ட பேசிக்கிட்டு போகிறேன், நான் டைமே பார்க்கல. டேய், இவ்வளோ காலையில் நேரமாக எங்கடா போகிறேன்? அது இன்னைக்கு உன் மருமவன் முதல் நாள் காலேஜ் போகிறான். அதுக்கு நீ என்னடா பண்ண போகிற? நேராச்சு, தள்ளு. டேய், இன்னைக்காவது அந்த அண்ணன் சொன்ன வேலைக்கு போய் பாடுறா. பார்க்குறேன். ஸோ இவ்வளோ நேரம் தயாங்க அவங்க அம்மா தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. தயாங்க்கு ஒரு 24 இயர்ஸ் ஆகுது. சார் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் முக்கியமான வேலையா அவருக்கு இருக்கிற ஒரே வேலை அவரோட அத்தை பையன் ஜங்குக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறது தான். ஸோ இப்போவும் அவன் ஜங்குக்கை பார்க்கறதுக்காக தான் வேகமாக போயிட்டுருக்கான். ஏன்னா இன்னைக்கு ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்.
இப்போ டைம் ஆகிரவும் தயாங் தான் அடிச்சு போடுச்சு ஜங்குக்கோட வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறான். ஜங்குக்கு வீட்டு முன்னாடி ஒரு குட்டி செவர் இருக்கும். எப்பவும் அங்கேயே உட்காந்துட்டு ஜங்குக்கு எப்போல்லாம் வெளில வரானோ அவனை பார்க்கறது தான் இவன் வேலையே. அப்புறம் ஜங்குக்கு எங்கெல்லாம் போகிறானோ பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி. ஏய், யாரை பார்த்து நாய்க்குட்டிங்கிற? ஆ சரி சரி, நாய்க்குட்டி இல்லை கரடி குட்டி. எது? காரடி குட்டியா? ஏய், நான்லாம் டைகரு, சிங்கம்மா சிங்கம். ஐயோ அசிங்கப்பட்டதுடா டேய். டைகர்னா புலிடா. எல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. எல்லாம் அத்தை பையன் மாமன் பையன்தான். நான் சொன்னது கரெக்டு தான். ஏய் பரமா படிடா படினா எங்க கேட்குறானுங்க. எல்லாம் லவ்னு சுற்றுறானுங்க. டேய் ஜிமினே, நீ பொத்து என்ன? அப்புறம் என் ஆள்கிட்ட சொல்லி உன் ஆள்கிட்ட பேச வேணாம்னு சொல்லிடுவேன். அப்புறம் நீங்கள் உட்காந்து ஜாலியாக சைட் அடிச்சிட்டு இருக்கிய, அதெல்லாம் நடக்காது தெரியும்ல. யப்பா கத்தரே. டேய் உன் ஆள் வாங்கிட்ட பேச சொல்லிட்டோம், அப்புறம் என் ஆள்கிட்ட பேச இருக்கட்டும். டேய் கொஞ்சம் சும்மா இருங்கடா ரெண்டு பேரும். ரோட்டில் போகிற வரவங்களாம் நம்மள தான் பார்க்குறாங்க. ஆல்ரெடி இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாதுன்னு பெரிய கம்ப்ளைண்ட்டே இருக்குது. பக்க நான் பயப்படுறியா? நான் பண்ண முடியும், ஒருத்தனும் ஒன்றும் பிடுங்க முடியாது. நான் பிரச்சனை வந்தாலும் மச்சான் தயாங்க பார்த்துப்பான்டா. யாரு அவனா? அவன் ஆளை பார்த்தாலே வாயை திறந்துக்கிட்டு அப்படியே நின்றுப்பான். நாமெல்லாம் சத்தமா இருக்கமானே அவனுக்கு தெரியாது. நீ அவன் நம்பிட்டு இருக்கியா? பாரு இப்போ கூட என்ன பண்ணிருக்கான்னு. அதானே என்னடா பண்ணுற? தயாங் தான் இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்க அவன் பாட்டுக்கு அவனோட கேமராவை ஆன் பண்ணி அதில் ஜூம் வச்சு ஜேகேவோட ரூமை தான் ஏதாவது தெரியுதான்னு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் அதை எட்டி பார்த்துட்டு அட பாவி டேய், கன்ஃபார்ம் போலீஸில் மாட்டி கொடுத்து தான்டா போகிற நீ. டேய் சோமர்றோம், இவனுக்கு என்னாச்சுன்னே தெரில. நாம தான் சீக்கிரம் வந்துட்டோமா என்ன? காலேஜ் ஃபஸ்ட் டேவே லேட்டாக போகிறான். ஸோ கட் பண்ணா இந்த பக்கம் ஜங்குக்கோட சைடு தான் பார்க்குறோம். ஜங்குக் தான் அவனோட ரூமில். இது பாரு, இது உனக்கு பிடிச்சிருக்கா? ம் ம் எனக்கு இதுவும் பிடிக்கல. இது இது பிடிச்சிருக்கா பாரு. ஆஹா இதுவும் செட் ஆகல. ஐயோ ஜங்குக், ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுடா, ரொம்ப லேட் ஆகுது. இதுக்கு தான் நைட்டே எடுத்து வைக்க சொன்னேன் உன்னை. பாரு ஃபர்ஸ்ட் நாளே இவ்வளோ லேட் ஆகுது. நாம் இன்னும் எப்போ கிளம்பி எப்போ போகிறதோ. ஓ அப்படியா இவங்கி? காலேஜ் லேட்டாக போகிறதுக்கு தான் இப்படி ஃபீல் பண்ணுறியா என்ன? ஆமாம் பின்ன வேற என்ன? இந்த கதை தானே வேணாங்கிறது. வெளியில் உன் ஆள் வெயிட் பண்ணிருக்கான் அதுக்கு தானே. அப்படிலாம் இல்லையே, அது எங்கள் 2 பேருக்கும் சண்டை தெரியுமா, நாங்கள் சரியாக பேசிக்கிறது கூட கிடையாது. ஓ அப்படியா? நம்பிட்டேன். ஐயோ ரொம்ப தான் சார் நக்கலாக சிரிக்கிறீங்க. இத்தனை ஷர்ட் போட்டு பார்க்குறியே, அதெல்லாம் என்னதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன எதுக்குள்ளையே? எனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்குறேன். பிடிச்சிருந்தா போடுவேன், இல்லை அப்படின்னா கழட்டி போடுவேன். இதில் என்ன இருக்குது? ஓ அப்படியா ஜங்குக், நானும் நம்பிட்டேன். இவங்க காலையில் டென்ஷன் பண்ணாத, அவ்வளோதான். இந்த ஒயிட் ஷர்ட் தான் போட்டேன், போகலாம் வா. இப்படி ஜங்குக்கும் இவங்க தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ரெடி ஆகிட்டு வெளில தான் வராங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான். டே சக்கரை, பார்க்கறதுக்கே எப்படி இருக்க தெரியுமா? நேற்று தான் உன்னை கொண்டு போய் பால்வாடியில் விட்ட மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக வாழ்ந்துட்டேன். இன்னைக்கு என்னன்னா காலேஜ் போகிறேன். சரி மீ லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். டே இருடா, லஞ்சு பேக்கை வச்சுட்டு போனால் எப்படி? என்னது லஞ்சு பேக்கா? ஆண்டி என்ன சொல்கிறீங்க? என்ன இவங்கி, உனக்கும் தான் பேக் பண்ணியிருக்கேன், 2 பேருக்கும் தான். இது உனக்கு, இது உனக்கு. மீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏன் இப்படி டென்ஷன் பண்ணுறீங்க? நான் ஒன்றும் ஸ்கூல் படிக்கல. காலேஜுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் கிண்டல் பண்ணுவாங்க. நாலுலேருந்து ஒரு குட்டி பாக்ஸ் கொடுங்க போதும். ஒரே ஒரு பாக்ஸா? அது எப்படிடா பத்தும்? ஆமாம் ஆண்டி, இனிமேல் நீங்கள் ஜங்குக்கு ஃப்ளாஸ்கில் பூஸ்டெல்லாம் ஊற்றி குடிப்பீங்களே, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. டேய் சக்கரை, என்னடா அவன் இப்படி சொல்கிறான்? சரி இப்பயாவது குடிச்சிட்டு போ, இந்தா அப்படின்னு ஜேகேவோட அம்மா தான் சொல்லிட்டு அவங்க பூஸ்ட் டம்ளர் தான் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இப்போ ஜேகேவோட அப்பா தான். ஜங்குக் பா, காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டோம், இனிமேலாம் நம்ம முடிவு தான்ட்டு எதுவும் அப்படின்னு அவர் பேசுகிறத பாஸ் வச்சுட்டு ஜேகேவை தான் பார்க்குறாரு. ஜேகே ஆனால் எதுவுமே பேசாமல் அவன் தலையை பெண்ட் பண்ணிட்டு கம்னே தான் நிற்கிறான். உங்ககிட்ட தான் சொல்கிற ஜேகே. ஏங்க கிளம்புறப்ப என்னங்க பேசுகிறீங்க? அவனே பாவம் ஃபர்ஸ்ட் நாளே என்ன பயத்தில் இருக்கானோ என்னவோ, சும்மா எப்போன்னு பார்த்து அது இதையும் பேசிக்கிட்டு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. எனக்கு என்ன பண்ணணுன்னு எனக்கும் தெரியும். காலேஜுக்கு நான் படிக்க தான் போகிறேன், வேறு எதுக்கும் இல்லை அப்படின்னு ஜேகே தான் நிமிந்து கூட பார்க்காம
அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில வரான். ஏங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? பாருங்க. உனக்கு தான் புரியல. அவனுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு நல்லா தெரியும். என்னதான் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. புரியணும்னா போய் வெளில எட்டி பாரு. எல்லா கலிசடையும் வெளில தான் உட்காந்துட்ருக்கு. அப்படின்னு அவர் சொன்னதும் ஜேகேவோட அம்மா தான் என்ன சொல்கிறாருன்னு புரியாமல் இப்போ ஜன்னலில் தான் யாருன்னு எட்டி பார்க்குறாங்க. என்ன வளரிட்டு இருக்காரு? ஆட தேயாங்கு. அது சரி, இதுக்கு மேலே என்ன பேசுறது? எதுவும் பார்க்காத மாதிரி போயிட வேண்டியதான் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு ஒன்றும் பேசாமல் போயிடுறாங்க. ஜேகேயோட அம்மாவுக்கு நல்லா தெரியும் ஜேகேயோட அப்பாவுக்கு சுத்தமாக தயாங்கியும் சரி அவனோட ஃபேமிலியும் சரி அவருக்கு பிடிக்காதுன்னு. இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஜேகே தான் இப்போது கரெக்டாக வெளில வந்துட்டு அவனோட ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். டேய் டே 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 வந்துட்டாடா அப்படின்னு தேயாங் தான் ஜேகேயை பார்த்ததும் வேகமாக எழுந்து நிற்கிறான். டேய் பார்த்தீங்களாடா, நான் பிளாக் ஷர்ட் போட்டிருக்கேன்னு பார்த்துட்டு தான் அவன் ஒயிட் ஷர்ட் போட்டு வந்திருக்கான்டா. ஐயா, அவன் ப்ளூ சட்டை போட்டிருந்தாலும் நீ அதான்டா சொல்லுவ. ஏய் சும்மா இரு அப்படின்னு தேயாங் தான் சொல்லிட்டு ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். ஜேகே அந்த ஒயிட் ஷர்ட்டில் பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கான். தேயாங்கோட ஐஸ் எல்லாம் அப்படியே ஜேகேவை பார்க்க மெல்ட் ஆகுது. எப்பா இன்னமா இருக்கான். அப்படியே அந்த ஒயிட் ஷர்ட்டுக்கு ரசகுல்லாவே தான். ஆமாம் மச்சான், அட தேனடா. எது? டேய் அது எந்துடா? ஏய் உன்னை யாரா சொன்னா? எந்துடா அங்கே பாடுறா, ஜிலேபி பட்டா ஜிலேபிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் யோங்கியை பார்த்துட்டு கண் அடிக்கிறான். ஆனால் யோங்கி ஜிமினை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு திரும்பிக்கிறான். போச்சுடா முறைகிறான். ஏன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன அப்படின்னு பெக்கு தான் கேட்குறான். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அதெல்லாம் லவ்வர்ஸ்குள்ளே 1000 இருக்கும், ஆளுங்க 500, உனக்குலாம் தர முடியாது. ஐயா ரொம்ப தான் மச்சான் தயாங்கு, நீ எப்படா கமிட் ஆவ? உனக்கு அப்புறம் லவர் சொல்லி இவெல்லாம் கமிட் ஆயிட்டான். டேய் எல்லாருமே ஜிமின் ஆகிட முடியுமா? அவெல்லாம் இப்படி தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்க மட்டும்தான் லாக்கி. பாரு எப்படி பார்த்துட்டு இருக்கான்னு அப்படின்னு ஜிமின் சொல்ல பெக்கு தான் பார்க்குறான். டேய் விட்டா போய் முழுங்கிடுவான் போல இருக்கீவன். முழுங்க தான் போகிறேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முழுசாக முழுங்கிட்டு தான் ஓட்டுவேன். டேய் தேயாங்கு, வாயிலேருந்து ஜொல்லு ஊற்றுது, தொடச்சிக்கோ அப்படின்னு பெக் சொல்லிட்டு இருக்க தேயாங் தான் வச்சக்கன் எடுக்காம ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஜங்குக் நிமிந்து ஒரு தடவை கூட தேயாங்க பார்க்காம அவன் பாட்டுக்கு அவன் ஷூலேஸ் எல்லாம் கட்டிட்டு இப்போ நேராக எழுந்து வெளில தான் போகிறான். ஏ போகிறான்டா பைக்குடா வாடா அப்படின்னு தேயாங் சொல்லிட்டு பைக்கை தான் ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஜேகேவும் யூங்கியும் தான் பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்க அவன் காலேஜ் பஸ் தான் வருது. ஜேகேவும் யூங்கியும் அதில் ஏறி போக தேயாங் தான் பின்னாடியே பைக்கில் வந்துட்டுருக்கான். டேய் ஜங்குக், எப்படி கரெக்டாக பஸ் வரும்னு தெரிஞ்சு வச்சுருக்க? நான் கூட நம்ம லேட்டாக வரோம், பஸ்ஸு போயிருக்கோன்னு நினச்சேன். அது காலையில் மார்க் ஃபோன் பண்ணான், அவன் தான் சொன்னான். ஓ மார்க்கா? உன்னோட இன்னொரு அத்தை பையன் தானே? அவன் இந்த காலேஜா? ஆமாம் ஃபைனல் இயர். ஓ அப்போ அவங்கிட்ட பேசுறதெல்லாம் உங்கள் வீட்டில் ப்ராப்ளம் இல்லையா? யோங்கி எங்கே சுற்றி எங்கே வர? நான் யாரை கேட்குறேன்னு உனக்கு தான் தெரியுமே, அப்புறம் என்ன? யாரை சொல்கிற? காலையில் ஏதோ ஸ்வீட்டு கடையில் வேலை செய்கிறவனாட்டம் மாறி மாறி ரசகுல்லா லட்டு ஜிலேபின்னு இருந்தானுங்களே, அவனுங்களேவா? ஏய் அதில் ஏன் ஆளு தான் இருந்தான். அவன் ஒன்று சொல்ல என்ன தான் சொன்னான். அது சரி, எப்படி தான் அவனை ஓகே பண்ணியோ? எது அவனுக்கு என்ன அழக? என்னை பேசி பேசி கரெக்ட் பண்ணிட்டான் தெரியுமா? என்ன எதுக்கு இப்போ அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன ஜங்குக், எல்லாரும் ஒன்றை மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சியா என்ன? மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கல்ல, அந்த மாதிரிலாம் என்னால் சத்தியமாக இருக்க முடியாது. என்ன சொல்கிற நீ? என் மனசுலாம் ஒன்றும் கிடையாது, அது எம்டியாக காலியாக தான் இருக்குது. டே ஜங்குக், நான் உன் ஃப்ரெண்டுடா, என்கிட்டயாவது சொல்லு. இவங்க பேசாமல் இரு, என்னை தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணாத. ஓ அது சரி, நான் தான் டென்ஷன் பண்ணுறேன்ல. சரி நான் ஒன்றும் கேட்கல, ஆனால் உன் ஆள் பின்னாடி தான் வந்துட்டுருக்கான் அப்படின்னு யூங்கி சொன்னதோ ஜங்குக் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். டேய் எங்கடா போய் காட்டுறான் இவன் டேய் அப்படின்னு ஜிமின் தான் கத்திட்டு இருக்கா. ஏன்னா ஜேகே தான் டக்குன்னு திரும்பி பார்த்துருப்பான். அதில் தேயாங்கு அப்படியே ஹார்ட் பீட்டை ஸ்கிப் ஆகிருக்கும். டேய் மச்சான் 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 அவன் என்னை பார்த்துட்டான்டா. டேய் வாடு ஒழுங்கா ஓட்டுறா, கீழே வந்துடுவோம். டேய் பின்னாடி இருக்கு என்ன நினச்சி பாருங்கடா. ஐயோ இவன் என்ன வீலிங் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பெக்கு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. டேய் பெக்கு ஜிமினு
எனக்கு இப்பயே சத்தரலாம் போல இருக்குடா. ஆ டேய் ஏடா இப்படி பண்ணுற? டேய் நான்லாம் வெறும் லவ் மட்டும் தான் நான் பண்ணுறேன், இன்னும் எதுவும் பார்க்க கூட இல்லைடா. ஒழுங்கா ஹேண்டில் பாரை பிடிச்சி ஓட்டுறோம். இப்படி ஜங்குக் திரும்பி ஒரு பார்வை பார்த்ததுக்கே தயாங்க்கு அப்படி இருக்கு. இப்போ தயாங் தான் அவன் பைக்கை ஃபாஸ்ட்டாக முறுக்கிட்டு வரான். ஜேகே இருக்க ஜன்னல் சைடு தான் அப்படியே கிட்ட வந்துட்டு ஆன் பண்ணிகிட்டே வரான். ஏய் ரசகுல்லா, ஓய் முட்டைக்கண்ணு, ஓய் உன்னத்தான் எனக்கு எப்போ புள்ள ஓகே சொல்வ? இப்படி ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு வந்து என்ன மயக்கிற? ஓய் அவனை பார்க்க மாட்டியா? இப்படி தயாங் தான் அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே வந்துட்டு இருக்கான். ஆனால் ஜேகே எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு கம்முன்னு இருக்கான். தயாங் இப்படி கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு பஸ்ஸில் இருக்க எல்லாரும் வேற எட்டி பார்க்குறாங்க. ஐயோ யோங்கி உன்னை தான் சொல்லணும், இப்போ பாரு எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஆ நல்ல கதையாக இருக்கே, நான் என்ன பண்ணேன்? நீ சொன்னது தான் நான் பார்த்தேன், இல்லைன்னா நான் ஏன் பார்க்க போகிறேன்? ஜங்குக் சும்மா நடிக்காத என்ன? வீட்டிலேருந்து நம்ம கிளம்பி வர வரைக்கும் நீ அவனை எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கு தெரியும். சரி என்ன இப்போ? ஆமாம் பார்த்தேன். அப்பாடா ஒரு வேலையை ஒத்துக்கிறியே, பெரிய விஷயம்தான். அப்புறம் ஏன் ஜங்குக்கு அவனை அலை வைக்கிற? ஒழுங்காக சொல்ல வேண்டியதானே? அவனும் எப்போ ஓகே சொல்வேன்னு கேட்டுகிட்டே இருக்கான். என்ன ஓகே சொல்லணுமா? அவனுக்கெல்லாம் ஓகே சொல்ல முடியாது. ஏன்டா இப்படி பண்ணுற? அவன் ஸ்கூல் டேஸ்லேருந்து உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் தெரியும்ல. ஒன்று வேணும்னு சொல்லணும், இல்லைன்னா வேணான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு அவனை திரும்பி திரும்பி பார்த்துடுற. அதவும் நீ கொடுக்குற சிக்னல் நினச்சிக்கிட்டு உன் பின்னாடி இன்னும் சுற்றிட்டு இருக்கான். போதும் நேத்திரியா, காலேஜ் வந்துச்சு, இறங்கு போ அப்படின்னு ஜேகே பாட்டுக்கு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இறங்கி போகிறான். தயாங்க அப்படியே காலேஜுக்குள்ளேயே போக பார்க்க, டேய் நிறுத்துடா, எங்கடா நீ பாட்டுக்கு போகிறோம்? டேய் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளலாம் போக முடியாதுறோம், இங்கே நிறுத்து அப்படின்னு மெக்கோ ஜிமின்னு தான் அவனை சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜேகேவும் இவங்க தான் காலேஜ் உள்ள போயிட்டுருக்காங்க. அவங்க உள்ளே போனதுமே ஒரு பையன் தான் வந்து அவங்க கிட்ட பேசுகிறான். அதுலேயும் முக்கியமாக அவன் ஜேகேவோட கையெல்லாம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான். டேய் தயாங்கு என்னடா இது? போனதுமே உன் ஆள் இன்னொரு ஆள் செட்டப் பண்ணிச்சு. தச்சி அப்படியே போட்டேன்னு வை, அது ஒன்றும் ஆள்லாம் கிடையாது. டேய் அப்போ உனக்கு தெரியுமா அவனை? அவனுக்கு அத்தை பையன்தான். ஓ அப்படி போதா கதை? உனக்கு போட்டியா இன்னொருத்தன்? அப்போ வச்சான் உன்னை போலவே வருவன். டேய் ஜிமினு சும்மாறா, அவன் டென்ஷன் ஆகுறான் அப்படின்னு பெக்குதான் ஜிமினை சைலண்ட் பண்ணுறான். சொன்ன மாதிரி தயாங்கும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. டேய் அவன் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லைடா, ஆனால் அவன்கிட்ட என்னமோ சிரிச்சு சிரிச்சு பேசுகிறான்டா. அப்போ நான் மட்டும் என்ன பார்த்தா மட்டும் ஜோக்கரான்னு கேட்குறியா மச்சான்? டேய் ஜிமினு சும்மா தான் இருண்டா. மச்சான் தயாங்கு இங்கே பாடுறா, இப்போ என்ன ஆச்சு நீ டென்ஷன் ஆகிற? உனக்கு பக்காவாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணி அப்படியே முடிஞ்சது கதை அப்படின்னு பெக் சொல்ல தேங் தான் பெக்கை பார்க்குறான். நான் என்ன அப்படி பார்க்குறேன்? என்னை நம்புறல்ல? அவன் இப்போ நம்மளாம் மட்டும் நீ என்னமோ விட்டுற மாதிரி. போடா என்னத்த சொல்றியோ சொல்லு, இன்றைக்கி உன் பிளான் தான், ஃபெயிலியரோ சக்ஸஸோ உன் பிளான் தான் அப்படின்னு ஜிமின் சொல்ல இப்போ 3 பேரும் அங்கேருந்து கிளம்பி தான் போகிறாங்க. இப்போ கட் பண்ணி காலேஜ் உள்ளே பார்த்தா இதான் உன் கிளாஸ் ரூம். அப்புறம் ஏதாவது ஹெல்ப்னா எனக்கு கூப்பிடு, என் நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல? இருக்கு, ஏதாவது நான் கால் பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னா ரேக்கிங்கில் மாட்டியிருப்போம். அப்ளிகேஷன் வாங்குறப்போ ரேக்கிங்லாம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. நல்ல வேலை நீங்கள் சொன்னப்போ கூட நான் நம்பலை, இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. அட அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல, நான் உன்னை பத்திரமா சேஃபாக பார்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் அங்கிளே ஃபோன் பண்ணி சொன்னார் வேற, என்னை உன்னை நல்லா பார்த்துக்க சொன்னார். அவர் சொல்லலைனாலும் நான் நல்லா பார்த்துப்பேன். ஓ ஓகே தேங்க்யூ. இது என்னோடய ஃப்ரெண்ட் யூங்கி. ஓ ஹாய். சரி ஓகே ஜங்கு, நான் கிளம்புறேன். ஏதாவதுனா கால் பண்ணு, லஞ்சில் ஒன்று வந்து பார்க்குறேன். ஓகே. இப்படி மார்க்கு தான் ஜேகேக்கிட்டேயும் யூங்கிக்கிட்டேயும் பேசிட்டு கிளம்புறான். அவன் போனதும் யூங்கி தான் ஜேகே ஒரு மாதிரியே பார்க்குறான். என்ன எதுக்கு அப்படி பார்க்குற? மார்க்கு மாமா நல்லா தான் ஹெல்ப் பண்ணுறாரு, நல்லா கரெக்டும் பண்ணுறாரு. ஆரம்பிச்சிட்டியா? பார்த்த தெரியலையா அவர் ஹெல்ப் தான் பண்ணுறாருன்னு? பார்த்தேன் எப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்ட்டு. எல்லாம் சரிதான், இவனும் பார்க்க நல்லா ஹேண்ட்ஸமாக
நல்லா தான் இருக்கான். எனக்கு என்ன டவுட்னா, நீ இதில் யாரை சூஸ் பண்ணுவ? 2 பேருமே அத்தை பசங்க. உன்னோட லவ் யாருக்கு தான் ஜங்குக்கா அப்படின்னு இவங்க கேட்கவும் வழக்கம் போல் ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறான். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்னை கேட்டால் தயாங் தான் வேணும்னு சொல்லுவேன். என்ன என்ன சொன்ன நீ? தயாங் வேணுமா? தயாங் வேணும்னா சொன்ன? ஹலோ, கூல் கூல். தயாங் எனக்கு அண்ணன் மாதிரி. எனக்கு தான் ஜிமின் இருக்கானே, நான் எதுக்கு தயாங் கேட்க போகிறேன் அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜேகே காம் ஆயிட்டு அவன் சீட்டில் நேராக உட்காந்துக்கிறான். ஏய் இரு, இப்போ நீ என்ன பண்ண? அப்போ உனக்கு பொசசிவ் ஆகுதானே? உண்மையை சொல்லு, உனக்கு நிஜமாவே தயாங் மேலே ஏதோ ஒன்று இருக்குது தானே? இப்படி விடாமல் இவங்க கேட்டுகிட்டே இருக்க ஜங்குக்கோட ஃபேஸ் தான் ஒரு மாதிரி ரெட்டாக மாறுது. ஏய் ஜங்குக், என்னடா ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு? இப்படி இவங்க டேஸ்ட் பண்ண ஜேகே தான் ஒரு மாதிரி ஆயிட்டு அவன் உதட்ட தான் அப்படியே கடிச்சிக்கிறான். பிடிக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே பிடிக்கும். ஹே, அப்புறம் என்ன நினச்சேன் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு அப்பயே தெரியும். அப்புறம் எதுக்கு அலைய விடுற? பாவம் தெரியுமா தயாங்க, ஜிமின் கூட சொல்லிகிட்டே இருப்பான். அவன் எப்போ பாரு உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பானா. உன்னை தவிர வேற எந்த நினப்புமே கிடையாதான். இங்கே பாரு, சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு வராது அவனுக்கு. அவன் இது வரைக்கும் என்கிட்ட ஒழுங்காக ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது. அவன் பண்ணதெல்லாம் ஒரு ப்ரப்போசல்னு சும்மா அதை வச்சுக்கிட்டு என்கிட்ட எப்போ ஓகே செல்வேன்னு மட்டும் கேட்டுட்ருக்கான். எனக்கு அதுவே இரிட்டேட் ஆகுது. ஒழுங்காக ப்ரப்போஸ் பண்ண தெரியாதவன்லாம் எதுக்கு லவ் பண்ணும்? என்ன சொல்கிற? அவர் அப்படி என்ன பண்ணார்? என்ன பண்ணானா? என்ன பண்ணல. நான் 10th படிக்கிறப்பலேருந்தே என் பின்னாடியே சுற்றிட்டுருப்பான். ஸ்கூல் போனால் டியூஷன் போனான்னு எங்கே போனாலும் என் பின்னாடியே சுற்றிட்டுருப்பான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என் பர்த்டே அன்றைக்கி தான் விஷ் பண்ணான். எனக்குமே அவனை பிடிச்சிது. அப்போ அந்த பர்த்டே விஷோட அவன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல இப்போ ஃப்ளாஷ்பேக் தான் போகிறோம். ஓய் இங்கே பாரு, உன்னை தான் கூப்பிட்றேன் அப்படின்னு தயாங் தான் ஸ்கூல் பேக்லாம் மாட்டிட்டு போயிட்டுருக்க ஜேகே தான் கூப்பிட்றான். ஜேகேக்கு தான் தயாங்க பார்த்ததும் ஒரே ஷை ஆகிடுது. கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. அது இங்கே பாரு, இதான் என்னோட கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் ஒரு கிஃப்ட் பாக்ஸை ஜேகே கிட்டே கொடுக்குறான். ஜேகேவும் ஒரு மாதிரி நர்வஸாக அதை வாங்குறான். எங்க பேசு. இல்லை, கேள்விப்பட்டேன் உனக்கு குரல் உடஞ்சிச்சா, நீ வயசுக்கு வந்துட்டியா, அதான் அப்படின்னு தயாங் சொன்னதும் ஜேகேக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. அவனால் அங்கே நிற்கவே முடியல. அவன் பாட்டுக்கு வேகமாக நடந்து போக ஆரம்பிச்சிட்றான். ஏய் ஏன் போகிற? நீ பேசலாம் வேணாம், நான் சொல்கிறத மட்டும் கேளு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் லவ் யூ, எனக்கு இப்போ ஓகே சொல்வ அப்படின்னு தேங்க பாட்டு கத்திட்டு இருக்க. ஜேகே பாட்டுக்கு அங்கே நிற்கவே இல்லை, வேகமாக நடந்து ஓடிடுறான். ஜேகேக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருந்திருக்கும். அவனுக்கு வாய்ஸ் சேஞ்ச் ஆனது எல்லாரும் கிண்டல் பண்ணுறதுன்னு ஒரு மாதிரியாக இருந்திருப்பான் ஆல்ரெடி. இதில் தயாங் வேற கேட்கவும் அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிருக்கும். இப்போ அவன் ரூமில் உட்காந்துட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸே தான் பார்த்துட்ருக்கான். எதுக்கு அப்படிலாம் கேட்டேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா. எல்லோரும் தான் என்னை வச்சு கிண்டல் பண்ணுறாங்கன்னா நீயுமா? உண்மையை சொல்லணுன்னா நீ எப்போ சொல்லுவேன் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா ப்ரப்போஸ் பண்ணானா. இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? இது என்ன கிஃப்ட்டு? இதுக்குள்ளேயாச்சும் ஏதாவது லெட்டர் மாதிரி வச்சு. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி அழுதுட்டுருப்பான் ஜேகே. இப்போ அவனுக்கு என்னவோ அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது லெட்டர் மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு அவனே இப்போ ஆர்வமாக ஓப்பன் பண்ணுறான். இப்போ அதை ஓப்பன் பண்ணதும் அவன் ஃபேஸை அப்படியே மாறிடுது. ஹே மேலே சொல்கிறா, சஸ்பென்ஸ் வைக்காத. என்ன அதெல்லாம் என்கிட்ட கேட்காத ஜேகே, வேறு பேத்தாத, ஒழுங்காக சொல்லுடா. என் அண்ணன் ஏதாவது ரொமான்டிக்காக தான் கொடுத்துருக்கோம். சி அப்படி கொண்டுருவேன். ரொமான்டிக்கு அவள் அதில் ரேசர் கொடுத்துருந்தான்டா. என்ன? உனக்கு கரெக்டாக தான் கேட்டுச்சு. ஆமாம், ரேசரா கொடுத்தா? ஆமாம் பைத்தியம்,
அதை போய் கொடுத்துருக்கான். லவ் பண்ணுறவங்க யாராவது ரேசர் கொடுப்பாங்களா? இப்போ சொல்லு, இப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இப்படிலாம் ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு உங்ககிட்ட ஒருத்தன் ஓகே சொல்லுன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? ஐயோ, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஜங்குக், யோங்கி வாய் மூடு, டென்ஷன் பண்ணாத. இப்படி ஜேகேதா தேங் பழசு ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே கடுப்பில் உட்காந்துருக்கான். இதில் பார்த்தா அதுக்கு யூங்கி வேற விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கான். இப்போ ஸ்டாஃப் வரும், கிளாஸ் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இந்த பக்கம் பார்த்தா, டேய் ஏதோ ஐடியா கொடுக்குறோம் மயிரை பிடுங்குறோன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்த, வந்ததுலேருந்து இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்க. டேய் உனக்கு தான்டா யோசிச்சுட்டு இருந்தேன், நானும் பார்க்குறேன் அப்படி என்ன நீ பெஸ்ட்டாக நொட்டுறான்னு அப்படின்னு ஜிமிந்தா பெக்கை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஏய் நீ அடங்க, என்ன நீ கொடுத்த அந்த ரேசர் ஐடியாவில் ஒன்றும் ஒர்க் ஆன மாதிரி தெரில. ஏய் ஆமாண்டா, அதுக்கு முன்ன கூட நான் பார்த்தேன்னா பார்ப்பான், ஆனால் எப்போ அதை கொடுத்தனோ அதுக்கப்புறம் பார்க்குறானாவே முறைக்கிறது மட்டும்தானே பார்க்குறான். எல்லாம் இந்த நாய் சொல்லிச்சுன்னு கேட்ட மாதிரி. டேய் அது என்ன யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டு, அதோட அருமை அவனுக்கு தெரியல. டேய் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறியா? இங்கே பாருது அங்கே வால் வேற காலேஜ் போக ஆரம்பிச்சிச்சு. இனிமே தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாகணும். வெறி ஏற்றாம விஷயத்த மட்டும் சொல்லு. அட அதான் சொல்லிட்டுக்கிறேன். இங்கே பாரு, அவனை லவ் பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியும், நான் தான் சொல்லிட்டேன்ல. இங்கே பாரு, இப்போல்லாம் நீ ஒரு தடவை சொன்னதை வச்செல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சரி ஒரு தடவை சொன்னேன், ரெஸ்பான்ஸ் வந்துச்சா? இல்லைல்ல. இப்போ என்ன பண்ணுங்கிற? திருப்பி ப்ரப்போஸ் பண்ணுங்கிறியா? எக்ஸாக்ட்லி. டேய் டே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. ஜிமினா விளாடாதடா, இது என் லைஃப் மேட்ரு. டேய் ஜிமினு விளாடாத, சும்மா இரு. இங்கே பாரு தேயாங்கு, ப்ரப்போசலை ரெனியூவல் பண்ணும். நான் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லு. உள்ளேருந்து சொல்லணும், புரியுதா? உள்ளே இருந்துனா எப்படி? அதாவது எப்படி சொல்கிறது, அடிவையிலேருந்து எடுத்து சொல்லணும். உன் ஃபீலிங்ஸு அங்கேருந்து வரணும், அப்படி சொல்லு. இப்படி வெக்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க தேயாங் தான் இதை யோசிக்கிறான். டேய் என்னடா யோசிக்கிற? இங்கே பாரு, நீ ஒழுங்கா இப்போ ப்ரப்போஸ் பண்ணல அப்புறம் அவ்வளோதான். ஆமாம் தேயாங்கு, அப்புறம் அந்த மார்க்கு மாமன் பாஸ் ஆகிடுவான், நீ ஃபெயில் மார்க் தான். ஏய் நான் ப்ரப்போஸ் பண்ணுறான் பண்ணல, ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கும், ஆனால் என்னவோ வெளில காட்டிக்க மாட்டேங்கிறான். எனக்கு தெரிஞ்சதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அப்பங்காரனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் விட மாட்டேன்ல, வாங்குறேன், எப்படி அவங்ககிட்ட வாங்கணுமோ அப்படி வாங்குறேன். அப்படியே தேங்க அவன் மனசுக்குள்ளே எதுதான் யோசிச்சுக்கிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணா ஜேகே தான் இப்போது ஈவினிங் அவன் காலேஜ் பஸ்ஸில் தான் வந்து பஸ் ஸ்டாப்பில் இறங்குறான். யோங்கி அவனோட ஸ்டாப்பிங்கில் இறங்கியிருப்பான். ஸோ இப்போ ஜேகே மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்கான். கொஞ்சம் இருட்டின மாதிரி தான் இருக்குது. அந்த ஏரியாவில் வேற ஸ்ட்ரீட் லேம்ப்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கவும் அவ்வளோ வெளிச்சம் இல்லை. இப்போ ஜேகே பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்க, பின்னாடி ஏதோ ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. அவன் இப்போ டக்குன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா யாரும் இருக்க மாதிரி தெரில. ஆனாலும் ஜேகேக்கு அவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் வேகமாக நடந்து போயிட்டுருக்க, டக்குன்னு அவன் கையை தான் யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. யார்? ஏய் என்ன பயந்துட்டேன், நான் தான். ஜேகே பார்க்குறான், பார்த்தா அது தேயாங் தான். ஜேகே இப்போ அவன் கையை தான் பார்க்குறான். தேயாங் வேற அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ அதுவே பார்க்கவும் தேயாங் அவன் கையை விட்டுடுறான். தேயாங் இப்போது ஜேகேயோட ஃபேஸை தான் பார்க்குறான். அவனோட ஃபேஸ் அந்த மூணு வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக ப்ரைட்டாக இருக்குது. அப்படியே பையன் ஃப்ளாட்டு. அவன் பேசணும் நிறைய ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்திருப்பான். அது எல்லாமே மண்டைக்குள்ளே பிளாங்காக இருக்குது. ஜேகேக்கு தேயாங்கோட ஐ கான்டாக்டை பார்க்கவே முடியல. அவன் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறான். அது 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 வந்து நான் அது ஐயோ ஒன்று சொன்னாலே நமக்கு ஒரு மாதிரி ஆகுது. தேயாங்கு ஆக்சுவலாக சொல்லணும்னா ஜேகேவை பார்க்க ஒரு மாதிரி டெம்ப்ட் தான் ஆகுது. அவனை ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ க்ளோஸில் அதுவும் தனியாக பார்க்குறான். அவன் முதட்டுலேருந்து வர சின்ன சவுண்டு கூட அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ தேயாங் தான். இங்கே பாரு, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. உனக்கே தெரியும்,
உன் பின்னாடியே நான் சுற்றிட்டு இருக்கேன்னு எனக்கு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாரு, என்னோட நெஞ்சில் மட்டும் இல்லை, என்னோட அங்கேருந்து எல்லாத்துலேயும் நீ தான் இருக்க. ஆமாம், வெக்கத்தை விட்டு சொல்கிறான். என் தம்பி கூட ஒன்று நினச்சா மட்டும்தான் எந்திரிக்கலாம். எனக்கு நீ தான் வேணும், எனக்கும் சரி என் தம்பிக்கும் சரி. ஏய், என்னடா சொல்லி கொடுத்த? அவன் ரொம்ப பக்கமாக வசனம் பேசிகிட்டு இருக்கான். நான் என்னடா சொல்லி கொடுத்தேன்? உள்ளேருந்து அடி மனசுலேருந்து கீழேருந்து சொல்லுடான்னு. அதான் மச்சான் ரொம்ப லென்த்தாக சொல்கிறான் போல. இப்படி பெக்கும் ஜிமினு தான் தூரமாக பைக்கில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கப்பவே, டேய் என்னடா பண்ணுறான்? ஐயோ டேய், திரும்புடா. பார்த்தா தயாங் தாங்க ஜேகே இழுத்து வச்சு கொடுத்துட்ருக்கான். விடு. சாரி.